பகவந்த் கேசரியே தான். கொள்ளையடிக்கிறதுக்கு அரசியல். ஐம் கம்மிங். ஜனநாயகன் ட்ரெய்லர் எப்படி இருக்கு? கேவிஎன் தயாரிப்புல வினோத் இயக்கத்துல விஜய், பாபி தியோல், பூஜா ஹெக்டே, பிரகாஷ் ராஜ், பிரியாமணி மாதிரியான பலர் நடிப்புல உருவாயிருக்கக்கூடிய ஜனநாயகன் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஜனநாயகன் படத்துக்கு இன்னும் சென்சார் வழங்கப்படல அப்படிங்கிற சர்ச்சை ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய நிலையில படத்தோட டிக்கெட் புக்கிங் இன்னமும் தமிழ்நாட்டுல ஆரம்பிக்கவே இல்ல. தியேட்டர் ஓனர்கள் கிட்ட 75% இருந்து 80% வரைக்கும் ஜனநாயகன் படக்குழு கேட்கிறதா திருப்பூர் சுப்பிரமணியம் வேற குற்றச்சாட்டுக்களை அடுக்கியிருக்காரு. இந்த நிலையில வெளியான ஜனநாயகன் ட்ரெய்லரை பார்த்த ரசிகர்கள் அப்படியே இது பாலகிருஷ்ணாவோட பகவந்த் கேசரி தான் அப்படின்னு போட்டு அடிச்சிட்டு வராங்க. ஆனா விஷுவல் அப்புறம் ஆக்ஷன் காட்சிகள்ல விஜய் தனக்கான மாச பக்காவா நிரூபிச்சிருக்காரு. தமிழ் டப்பிங்லயே பகவந்த் கேசரி அமேசான் பிரைம் ஓடிடி தளத்துல கிடைக்கக்கூடிய நிலையில ஜனநாயகன் படத்தை விஜய்க்காக மட்டுமே ரசிகர்கள் தியேட்டருக்கு போய் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. முன்னாள் போலீஸ் கைதியா சிறையில அடைக்கப்பட்டு விடுதலையான நிலையில போலீஸ் அதிகாரி ஒருத்தர் மரணத்தை தொடர்ந்து அவரோட மகளை விஜய் வளர்க்கக்கூடிய காட்சிகளும், ஸ்ரீலீலாவை எப்படி ராணுவத்துல சேர்க்க பாலகிருஷ்ணா போராடுவாரோ அதே மாதிரி மமிதா பைஜுவை ராணுவத்துல சேர்க்க விஜய் போராடுறதும், அதுக்கு பூஜா ஹெக்டே உதவி பண்ணுவதுமா தான் கதை இருக்கு. அர்ஜுன் ராம்பால் உலகத்திலேயே நான் தான் நம்பர் 1 ஆகணும் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்டை செயல்படுத்த நினைக்கிறது மாதிரி பாபி தியோல் ஓம் அப்படிங்கிற ப்ராஜெக்டை அமல்படுத்த நினைக்க அதை விஜய் எப்படி தடுக்கிறாரு, மமிதா பைஜுவுக்கு கிளைமேக்ஸ்ல எப்படி வீரம் வருது அப்படிங்கிற கதை தான் ஜனநாயகன் அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சு போச்சு. அரசியலுக்கு வந்தா நல்லது பண்ணணும், கொள்ளையடிக்கிறதுக்கும் கொலை பண்றதுக்கும் அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னு விஜய் அரசியல்வாதிகளை சாட்டை எடுத்து அடிச்சு திருத்துறது மாதிரியான காட்சிகளும், மக்களை திரட்டி கையில தீப்பந்தத்தோட வரக்கூடிய காட்சிகளும், 2ஆம் பாதி அப்புறம் பாபி தியோல் உடனான போர்ஷன் எல்லாமே கொஞ்சம் பகவந்த் கேசரி படத்துல இருந்து மாறுபட்டு உருவாக்கப்பட்டிருக்கிறதும் ட்ரெய்லர்ல தெளிவா தெரியுது. விஜய்க்காகவே படத்தை பார்க்க ரசிகர்கள் ரெடி ஆயிடுவாங்க. பகவந்த் கேசரி படம் பார்க்காத ரசிகர்களுக்கு செம ட்ரீட். அந்த படத்தை பார்த்த ரசிகர்களுக்கு ஜனநாயகன் பலத்த ஏமாற்றத்தை தான் கொடுக்கும் அப்படிங்கிறது தெளிவா தெரியுது.